அப்போ ராஜாத்தி எசபேல் அவ என்ன பண்றா, ஓஹோ நீ பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் கொன்னுட்டியா, அவங்களை எப்படி கொன்னையோ அதே மாதிரி நானும் உன்னை கொல்ல போறேன்றா. யாரு? ராசாத்தி எசபேல். புருஷன் பேச்ச கேட்காதவ, புருஷனுக்கு அடங்காதவ, பேய் தோத்துற. இந்த மாதிரி எசபேலுக்கு பல பேர் இருக்கு. அல்லையா சொல்லுங்க. ஒரே டெக்கரேஷன்லே இருப்பா. அல்லையா சொல்லுங்க. எசபேல் 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 பைபிள் அப்படி சொல்லுது. தோத்துறேன். வயசானாலும் ஒரே மேக்கப் தான். தோத்துறேன். லிப்ஸ்டிக் தான் புருவத்தில். தோத்துறோம். எசபேல் 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 கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பாப்பாளாம். தோத்துறேன். யாரு வர்றா? ஹல்லேலூயா. தோத்துறோம். அப்படி அந்த பேய் அந்த எசபேலு எலியாவை நான் உன்னை அழிச்சிருவேன், நான் உன்னை கொன்னுடுவேன்னு பயமுறுத்துறா. நம்ம ஆளு பயந்துட்டான். 850 பாகால் தீர்க்கதரிசிகளை அழிச்சவன் ஒரு லேடிக்கு பயந்துட்டான். பிரகாசிச்சவன், பிரகாசிக்க வேண்டியவன் பயந்துட்டான். தேவனுக்காக தொடர்ந்து பயன்பட வேண்டியவன், இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டியவன் பயந்துட்டான். ஒரு சூர செடிக்குள்ள போய் உட்காந்துட்டான் சுருண்டு. ஆண்டவர் விட்டாரா? போடா, நீ இல்லைன்னா எனக்கு வேற யாருடா? அப்படிப்பட்டவர் இல்லை நம்ம ஆண்டவர். சூர செடிக்கு வராரு, ஒரு தூதனை அனுப்புறாரு, என்கரேஜ் பண்றாரு, சோத்தை கொடுக்கிறாரு. எந்த சாப்பிடு, பெலன்கொள், பிரயாணப்படு. நம்மாளு எந்திரிச்சான், உட்காந்தான், சோத்தை தின்னான், பழைய விடியும் படுத்துக்கிட்டான். நான் சாகணும். சாகிறவன் எனத்துக்கு சோத்தை திங்கணும்? சோத்தெல்லாம் நல்லா தின்னு விட்டு, அதுவும் தூதம் கொடுத்த சோறு எப்படி இருந்திருக்கும் பாரு. கப்பு 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 கப்புன்னு அடிச்சுட்டு, போதும் எனது சோறா? இல்லை இல்லை, ஊழியம் போதும். பழைய விடியம். திரும்பவும் தூதன் அனுப்புறாரு, திரும்பவும் என்கரேஜ் பண்றாரு. சூர செடிக்கு கீழே இருந்தா தானே என்னை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு 40 நாள் நடந்து போய் ஒரு குகைக்குள்ள உட்காந்துட்டான். என்னை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. கோமாளி கோமாளி, நீ எந்த பொந்துக்குள்ள இருந்தாலும் எந்த சந்துக்குள்ள இருந்தாலும் நான் அங்க. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற 7 கண்களை உடையவர், என் காந்திக்கு மறைவாய் நீ எங்கேயும் தப்ப முடியாது. அல்லேலூயாவா. அப்போ அந்த 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில்